அம்மா கை பக்கம் வேற ஆனா உங்க கை பக்கம் வேற. இன்னும் 2 இட்லி கேட்டிருக்கேன் நான், வந்துட்டு இருக்கு. வெரி குட். தொக்கு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் சண்டே போடுவேன் உங்ககிட்ட அந்த தொக்கு கேட்டு. வெரி குட் தொக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம், நம்ம ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன, தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்குன்னு சொல்லும்போது பர்டிகுலராக வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்குமே. இது இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸ்ரீ விநாயகா கேட்டரிங், அதாவது நம்ம சக்தி கிருஷ்ணன் சார் தான் போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நுணுக்கங்கள் என்னென்ன விஷயம் கேட்டு போகிறோம். இந்த தக்காளி தொக்கு சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். எங்கள் அம்மா செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது இந்த தக்காளி தொக்கு செய்கிற அன்றைக்கி நான் இன்னொரு 4 இட்லி அதிகமாக சாப்பிடுவேன், இல்லைன்னா இன்னும் 2 சப்பாத்தி அதிகமாக சாப்பிடுவேன். இது தீனா சார்னு கிடையாது, இந்த தக்காளி தொக்கை சாப்பிட்ற யாராக இருந்தாலும் அதை தான் செய்வாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அதில் இருக்கிற ஸ்வீட்டு, காரம், புளிப்பு, இனிப்பு, இது எல்லாமே வந்து மீண்டும் மீண்டும் நம்மளை சாப்பிட வைக்கும். தயிர் சாத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த தொக்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா. இது எல்லாமே இந்த தொக்கோட ரகசியம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க, இந்த தொக்கை நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா அடிக்கடி வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து இந்த தொக்கை செஞ்சு கொடுங்க, அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. சப்பாத்தி சாப்பிடாத குழந்தை கூட கண்டிப்பாக சாப்பிடும். இது இந்த தொக்கோட ரகசியம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி அவங்க மெத்தடில் பண்ணுற அந்த பக்குவத்தை நமக்கு எடுத்துக்கலாம். வாங்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. 2 பேரும் ஒரே டைமில் பேசுகிறோம். கண்டிப்பாக. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே, நல்ல விஷயம். நல்லா போயிட்டுருக்கேன் சைட்லையும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் சார். ஓகே, தொக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா 2வது விஷயம். ஆனால் எனக்கு பர்டிகுலராக தக்காளி தொக்குன்னா ஒரு வெறி உள்ள ஒரு ஆள் நான். ஏன் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் ஒரு 4 இட்லிக்கு ஒரு சாம்பார் வச்சாலும் ஒரு 4 இட்லி தான் இறங்கும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி போகும். ஆனால் அந்த தக்காளி தொக்குன்னு வரும்போது 5, 6, 7 போகும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு அது மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. அது எங்கள் அம்மா செய்கிற அந்த தொக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட தொக்குல என்ன ஸ்பெஷல்? இந்த தொக்கு ஐ எம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் தக்காளி தொக்குனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த தொக்கு வந்து ஒருத்தர் ஒரு கை பக்கத்தில் பண்ணுவாங்க. இவர் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன சொன்னார்னா, தக்காளி தொக்கு சொல்லும் போது நான் கொஞ்சம் லைட்டாக இனிப்புக்கு ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள் சார். தக்காளி தொக்கு நிறைய நீங்கள் சொல்கிறது தான் கைப்பக்குவம் மாறும். பேஸான விஷயங்கள் எல்லாம் ஒன்றாவே இருந்தால் கூட நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம எப்போ சேர்க்குறோம், ஒவ்வொரு ரெசிபிலையும் நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம். பட் அதான் நிஜம். இப்போ நம்ம தக்காளி தொக்கு பண்ணுறது வந்து தோசை, இட்லிக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான சைடிஷ் ரெசிபி. இது தக்காளி வெங்காயம் தான் சார், 2மே ஈக்குவல் அளவு தான். இதில் நம்ம வந்து உப்பு, காரம் 2 தான் சேர்க்குறோம். புளிப்பு வந்து நம்ம தக்காளியிலே இருந்துடுது. அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்க்குறோம் சார். இதில் என்ன காரணம்? அப்படி தொக்குன்னு சொன்னோம்னால வெறும்னா காரமாக இருந்தால் கிட்டத்தட்ட அது ஊறுகாய் மாதிரி போயிடும். அது செமி கிரேவியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அது தொக்குன்ற பேர் நமக்கு கிடைக்கும். அதில் தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் சார். சரி, ஓகே. தக்காளி தொக்கு தேவையான பொருட்கள்: காடியா நல்லெண்ணெய் 1/2 லிட்டரு, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 100 கிராம், மிளகாய் தூள் 4 டீஸ்பூன், கடுகு 4 டீஸ்பூன், கடலப்பருப்பு 30 கிராம், பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன், தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, வெல்லம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காடியா நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் நியூ பேக்கிங்கில் புதுசாக வந்துருக்கு. தக்காளி தொக்குன்னு சொல்லும் போது வந்து நான் நிறைய இடத்துல வந்து கல்லெண்ணையும் யூஸ் பண்ணுவோம், ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி என்னைக்கு சார் இந்த நல்லெண்ணெய் ஊற்றுறதை பற்றி கேட்டிங்க. பட் வந்து எல்லோரும் கல்லெண்ணெய் சொல்லுவாங்க, ரீஃபைண்ட் ஆயிலில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் சமைச்சு பார்த்தாக்கா இதோட குவாலிட்டி என்ன, அந்த டேஸ்ட் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம அனுபவிக்க முடியும். ஃபைன், ஓகே. சரி, நான் கற்றுக்கிட்டது அதுதான் சார். இல்லை ரைட், அதனால தான் தேடி வந்துட்டுருக்கேன் உங்களை தேடி. அதான் விஷயம். பாருங்க, சொல்லும் போது பாருங்க, பாவமாக சொல்லுவார். நான் கற்றுக்கிட்டா அவ்வளோதான். இவர்கிட்ட நான் இப்படி தான் பேசுறது சாமி. சரிண்ணா, அது பண்ண முடியலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? கடுகு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு. நாங்கள் கடுகு பார்த்தீங்களா எப்படி பொறுக்கி சத்தம் கேட்குதான் தெரியல. ஆனால் அந்த கடுகு நல்லா அப்படி பொரிஞ்ச பிறகு தான் அடுத்த பொருளை போடணும். இதுக்கப்புறம் சார் கருவேப்பிலை. இந்தாங்க.
இதுக்கப்புறம் பெருங்காயம் போடுவீங்க. பெருங்காயம் எப்படி நான் கரெக்டாக சொன்னேன்? எனக்கு தெரியும் அவர் ஃபாஸ்ட்டாக கீழே குனிஞ்சு போகிறார் ஐயா. இந்த தாலி போடும்போது தலையை நிமிந்து பார்க்கவே மாட்டாங்க. ரைட்டுலாம் இல்லையா? உண்மைதான். ஏன்னா கவனம் அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி பழகிட்டேன் சார். இதுக்கப்புறம் வெங்காயம் வேணும்ல? வெங்காயம் சார். இந்தாங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஏன் தக்காளி இது சேர்த்து ஒன்றா போட்டோம்னு சொன்னோன்னா வெங்காயம் நறுக்குன்னு இருக்கும். இப்போ வெங்காயத்தை தனியாக நம்ம வதக்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா அதில் அந்த முறுமுறுப்பு தன்மை போயிடும். அந்த ஆஃப் கிரேவி நமக்கு அப்போ தான் கிடைக்கும். இன்னொன்று அந்த வெங்காயம் முழுசாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லை? ஆமாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, பொதுவாக வந்து இப்போ நம்ம போட்ட உடனே இதில் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டோம்னு சொன்னோம்னாக்கா இதில் இருக்கிற தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்து சீக்கிரம் வெந்துடும். ஓகே. அதனால் இப்போ ஒரு அரை உப்பு இப்போயே போட்டுருவாங்க. போடலாமா? போட்டல. ஓகே. நான் சும்மா ஒரு அரை உப்பு மட்டும் இப்போ போடுறேன். மீதி அப்புறம் போடலாம். ஓகே. நான் அப்போ நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு காமிங்க எந்த பக்குவத்தில் வந்து நம்ம அடுத்த பொருளை போட போகிறேன்னு. கண்டிப்பாக. ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம். தக்காளி தொக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கொண்ட விஷயம்னா அந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா வெங்காயத்துக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாரு ஷெஃப்னு நினைக்காதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக வெங்காயத்தை வதக்கிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சார் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40% வதங்கிடுச்சு. ஓகே. இந்த பக்குவம் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அடுத்த மறுபடியும் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அது மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அந்த பக்கம். ஆனால் இந்த பக்கம் இதுதான். இப்போ இது எடுத்தீங்கனால அந்த உப்பு சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி பிரிஞ்சு வந்துடும். முன்னாடியே நம்ம காமிச்சாச்சு. ஓகே. அந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்காது, வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்கும். ஓகே. அது ஒன்று. இது நம்ம எடுத்து அப்படி சாய்ச்சோன்னு சொன்னால் அந்த ஒன்றோட ஒன்று தனித்தனியாக உதிரியாக இல்லாமல் அந்த பக்கம் வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒற்றை பக்கமாக இருக்கும். இதுதான் இந்த 40% அப்படிங்கிறது. எல்லாம் ஈவனாக நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். ரைட்டு. தக்காளி நீங்கள் போடும்போது முக்கியமாக உங்கள் சைடில் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நாட்டு தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்குமா, இல்லை பெங்களூர் தக்காளி போட்டால் இருக்குமா, இல்லை 2 தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்குமா? இல்லை, நான் நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். பெங்களூர் தக்காளி என்னென்னு கேட்டிங்கன்னா சதப்பத்தாக இருக்கும். அது அவ்வளோ ஈஸியாக கரையாது. புளிப்புத்தன்மை வந்து அதில் குறைவாக இருக்கும். இதில் வந்து அந்த புளிப்புத்தன்மை ஹெவியாக இருக்கும். நமக்கு வந்து தொக்குக்கு இந்த இதுக்கு வந்து தொக்குக்கு வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். சோக். அதனால் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறேன். எல்லா தக்காளி போட்டுருமா? போட்டு வச்சுக்கலாம். ஓகே. தக்காளி போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்படியே உப்பு, மஞ்சத்தூள், வந்து சாம்பார் பொடி, ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து மஞ்சள் பொடி வருமா? அப்படி போடுற பக்குவத்தை பாருங்கள். அப்படியே லைட்டாக அப்படியே விசிறி அப்படியே. ஓகே. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி. நீங்கள் மாதிரி அடி வாங்கியிருப்பேன் இந்த மசாலா குக் பண்ணும்போது. சாம்பார் பொடி. சாம்பார் பொடி. ஓகே. ரெகுலராக நம்ம சாம்பார் என்ன வைக்கிறோமோ அந்த சாம்பாருக்கு நம்ம என்ன பொடி யூஸ் பண்ணுறோமோ அந்த பொடி தான். வேறு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் அப்படிங்கிறது இதுக்காக ஒன்றும் நம்ம ஸ்பெஷலாக தயார். இப்போ சில பேர் வீட்டில் ரெடிமேட் வச்சுருப்பாங்க. சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுவீங்களா? ஆமாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி மெத்தட் தான். ஆனால் இது வந்து அந்த தாளிப்பு போட்ட பிறகு என்னென்ன பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயம் வீட்டில் புரிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 விஷயம் தான் அதில். ஒன்று வந்து கொஞ்சம் கலர் கூடுதலாக கிடைக்கும். சாம்பார் தூள் அரைக்கும் போது நமக்கு காரத்தன்மை அதில் குறைவாக இருக்கும். அந்த காரத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம கிடைக்கிற இடம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த தனி மிளகாய் தூள் தான். ஓகே. இந்த மசாலாம் போட்டிங்க. எஸ். இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக வதக்குறோமா எப்படி? அது தண்ணி கண்டென்ட் இதில் சேரும்போது தக்காளி வெங்காயம் இதோட டேஸ்ட்டும் இதோட பக்குவமும் மாறிடும். அது மாதிரி நம்ம செய்யும்போது தான் அது நான் முடித்த உடனே நான் சாப்பிட்ட கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்லுவேன். அதை எடுத்து சாப்பிடும்போது தெரியும் அந்த அந்த கொழகொழப்பு, அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும், கொழகொழப்பாகவும் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்ட் அது. சொல்ல வரல ஆனால் உணர்றீங்க. ஆமாம். சரி, ஓகே தான். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா இந்த ஒரு டைட்னஸ் இருக்குல்ல, இந்த டைட்னஸ் வந்து நம்ம ரெடியூஸ் ஆகணும். இப்போ வந்து இதில் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது என்னென்னா இந்த காய்களோட அது நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளே போய்டும். அந்த ஆயில், அந்த நல்லெண்ணெய் வந்து உள்ளே போய்டும். ஆனால் அது வெந்த பிறகு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த காயிலேருந்து பிரிஞ்சு அந்த ஆயில் தனியாக, அந்த நல்லெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பக்குவமும் நமக்கு வந்து சரியான பக்குவம் அப்படிங்கிறத நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இது ஒரு இடம். சரி, கேட்டான். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல நல்லெண்ணெய் சேர்க்கணும். ஓகே. எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? இப்போ ஒரு 200 ml ஊற்றலாம். ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போடணும், வெல்லம் போடணும். இப்போ ஏற்கனவே நம்ம வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு போடணும். அது வெங்காயம் அந்த மெல்ட் ஆகி வர்றதுக்காக நம்ம சேர்த்த கண்டென்ட். ஓகே. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போ தான் போட போகிறோம். ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்குண்டான பொடி வகைகள்லாம் சேர்த்துருக்குறோம். இது எல்லாமே வந்து இந்த உப்பு இனிமேல் போடும்போது அது ஒன்று சேரும்.
உப்பும் அது இதுக்கப்புறம் வெல்லமும் அதில் சேர்க்கணும். வெள்ளம் போய் போடலாமா? போடலாம் சார். நம்ம வந்து நாட்டு சர்க்கரையாக சேர்த்துக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நான் உண்மையை சொல்லிடுறேன், வெல்லம் போட்டு நான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வெல்லம் போட்டு பண்ணுறது இங்கே பார்க்குறது. யாரும் நான் பண்ணி பார்த்ததே இல்லை. எவ்வளோ நேரம் ஆகணும் அது? ஒரு 10 மினிட்ஸ் சார். 10 மினிட்ஸ் ஆகும். சரி. சார் இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி பதம் போய் அதில் அந்த ஆயில் பதம் வந்துடுச்சு. இது வந்து நான் முன்னாடி சொன்னேன், இட்லி தோசைக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சப்பாத்திக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் சபரிமலை யாத்திரா போவோம். யாத்திரா போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த தக்காளி தொக்கு எங்களுக்கு உயிர். உங்களுக்கு இல்லை, நான் ஆரம்பமே சொன்னேன். உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப ஆமாம். சரி, ஓகே, நான் டேஸ்ட் பண்ணலாமா? இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ எனக்கு பக்கத்துலேயே நன்மைங்க ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ண வேண்டாமா? அவசியம் சார். கொடுக்குறீங்களா? எனக்கு இலையோட இட்லி ஊற்றிருக்காங்க. கொடுங்க, தக்காளி தாராளமாக கொடுங்க. நிறைய அப்படி போடணும். எப்படி? சூப்பர் தான். சாப்பிட்டு பார்த்தலாமா? இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய விருந்து. அந்த தொக்கு எடுக்கும்போது எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்படி சின்ன இட்லி தான் இருக்கும், ஆனால் தொக்கு தான் நிறைய இருக்கும். ஆனால் வீட்டில் பாருங்க, ஒரு ஆளே தின்னா மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி சத்தமே போடுவாங்க. எழுந்து ஓட வெளியே போக சொல்லுவாங்க. ஷேரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. முதல்ல ஆளுக்கு 2 கரண்டி. அந்த கரண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இட்லி தான் சூடு கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த தக்காளி கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அது வேற லெவலில் கிடையாது. வேற அந்த ஸ்வீட் சொல்லுங்கள் சார், அந்த இனிப்புத்தன்மை அதை சொல்ல வரேன். அந்த இனிப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த காரத்தன்மைலாம் எதுவும் தெரியல. அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃபஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட்லி அந்த இனிப்புத்தன்மை. ரொம்ப அதிகமான இனிப்புத்தன்மை இல்லை, வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் அந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கீங்களே, அந்த கடலைப்பருப்பு சேர்த்துடும் 1-2 பல்ல படும்போது சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பர். ஆனால் இந்த மாதிரி தொக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன இட்லிக்கு, இந்த மாதிரி இட்லிக்கு வந்து நிறைய தொக்கு எடுத்து அப்படி சாப்பிட்டா தான் அது சந்தோஷமா இருக்கும். இது உண்மைங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்குமே அப்படிதான். சப்பாத்தி கொஞ்சமாக எடுத்துட்டு தொக்கை நிறைய வச்சா அப்படின்னு சொன்னாங்க, அப்படி ஒரு சுகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மாதிரி தொக்கு வீட்டில் செய்யும் போது வந்து யாராருக்கு வீட்டில் சண்டை வந்து சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. ஆமாம், அது ஒன்று முக்கியமான ஒரு விஷயத்த சார் சொல்லலை, ஆரோக்கியமும் சொன்னார். எங்கள் அம்மா பண்ணாக்க தொக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இப்போ அது கம்பேரிசன் சொல்லணும். அம்மா கை பக்கம் வேறு தான், ஆனால் அவங்க கை பக்கம் வேறு. ரியலி வெரி குட், தேங்க்யூ. ரிலேட்டிவாக சொல்ல பர்டிகுலராக இதில் ஐடிட்டே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெசிபி, அந்த சாம்பார் போடுற வாசம், இன்னொன்று நல்லெண்ணெய் குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த இனிப்புத்தன்மை ஒரு மைல்டாக இருக்குது, அதான் ஹைலைட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க. அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கு வந்து முக்கியமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுங்க, அது உண்மையாகவே இதில் தெரியுது, நல்லா இருக்கும். இதே ரீஃபண்ட் ஆயில் போட்டிருந்தாலும் கல்லெண்ணெய் போட்டிருந்தாலும் அந்த பக்குவம் மாறாண்டிருக்கும். ஏன்னா கடலில் வந்து அந்த ஸ்ட்ராங்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் ஸ்ட்ராங் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி தக்காளி அந்த புளிப்புத்தன்மை வர இடத்துலலாம் வந்து நல்லெண்ணெய் வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதான் சொல்கிறேன். வெரி நைஸ். நீங்கள் நம்ப கொடுங்க, நான் சைடில் வந்து இறக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சார். நம்ம கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். இடம் வந்து 67 பக்தபடி தெரு, கும்பகோணம். இந்த இடத்துல நம்ம வந்து ஆஃபீஸ் வித் கிச்சன் இங்கே தான் இது பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபுட்டு தயார் பண்ணி 100 பேருக்குள்ள 1000 பேருக்குள்ள நம்ம இங்கேருந்து தயார் பண்ணி அனுப்புறதுக்கு உண்டான ஏதுவான ஒரு செட்டப் வந்து நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் முதல் நாள் ஃபோன் பண்ணி சொன்னால் கூட மறுநாள் எங்களால் வந்து ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்துட முடியும். அந்த ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கிறோம். கூடுமான வரைக்கும் முன்கூட்டி சொன்னீங்கன்னா பிளானிங் ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9431619229. இன்னொரு நம்பர் 9360300884. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரியலி தேங்க்யூ. பாருங்கள், நீங்கள் எனக்கு 2 இட்லி ஊற்றி நான் முடிச்சேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்போ தெரியுது உங்களுக்கு, காலி பண்ணிட்டேன். இன்னும் 2 இட்லி கேட்டிருக்கேன், நான் வந்துட்டு இருக்கு. வெரி குட். தொக்கு அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் சண்டே போடுவேன் உங்ககிட்ட அந்த தொக்கு கேட்டு. வெரி குட் தொக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், என்னுடைய அனுபவம் ஒன்று அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய உங்களோட சேர்ந்து இந்த ரெசிபிஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விஷயங்கள் நம்ம போயிட்டு 20 ரெசிபிக்கு மேலே 20 ரெசிபிக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டு. என்ன ஆத்ம திருப்தி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, சில நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது சார் அவங்கள குருவாக வச்சுக்கலாமா இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, எனக்கு ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
யாரை குருவாக ஏற்றுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த துறையில் வந்து எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஆனால் சொல்லிக் கொடுக்க தயாராக இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த கடவுளுடைய கிரேஸ் இருந்ததுனால ஒரு சிலருடைய அனுபவங்களை நாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது. அதை இதுக்குள்ளே வச்சு நம்ம அதை சார் மூலியமாக எனக்கு இந்த விஷயத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த கேட்ரிங்கில் சார் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக நான் ஒரு கேட்ரிங் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்படி கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம். அதுதான் சார், அதான் ஆத்ம திருப்தின்னு சொன்னேன் உங்ககிட்ட. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அன்னைக்கு நைட் நான் நிம்மதியாக தூங்கணும்னு வச்சுங்களேன். அதாவது நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நினைக்கிறாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபிகள் வரும்போது நான் ட்ரை பண்ணி பார்த்தோம், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே சொல்லிட்டீங்க, நிறைய பேர் வந்து இப்போ நான் கோயம்புத்தூர் போகும்போது ஈரோடு போகும்போது நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் கடையில் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு உண்மையாக நல்லா வரவேற்பு கிடச்சி சொல்கிறாங்க. அது ரியலி வேறு லெவல். அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி மக்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். கண்டிப்பாக இல்லை, நீங்கள் கொடுக்குற வாய்ப்பு தேடி பிடிக்கிறீங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ சார்.